ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம டிஎன்பிஎஸ்சி சேனலில் 10ஆம் வகுப்பு தமிழ் புத்தகம் பழைய பாடத்திட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு இயலாக பார்த்துட்டு இருக்கோம். அடுத்ததாக இயல் 5ல் 4வது டாபிக் இலக்கண பகுதி உவம உறுப்புகள். முக்கியமான டாபிக். ஸோ அதனால் எந்த இடத்தையும் தள்ளி பார்க்காம வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்ச்செல்வி குயில் போல பாடினாள். இந்த தொடர் நமக்கு என்ன உணர்த்துது? குரல் இனிமையை உணர்த்துகிறது. அந்த குரல் குயிலின் குரலோடு ஒப்பிட்டு காட்டப்பட்டுள்ளது. அதாவது கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பொருள் இருக்குது. அந்த பொருளை நீங்கள் மிகுபடுத்தி சொல்லணும். அதாவது நீங்கள் ஒரு புகழ்ந்து சொல்லணும் அப்படின்னா, அதை விட அந்த பொருளை விட மிக சிறந்த மற்றொரு பொருளோட ஒப்பிட்டு சொல்றது தான் மிகுபடுத்துதல் எனப்படும். அதாவது உவமை எனப்படும். அதாவது என்ன கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்ச்செல்வி குயில் போல பாடினாள். தமிழ்ச்செல்வி என்பது உவமை, ஓகேவா? குயில் என்பது உவமையம். அந்த இரண்டுக்கும் இடையில போல என எழுத்துவது இல்லையா, அதுதான் உவமை உறுப்பு. இதனால கவனிச்சு பாருங்க. உவமை உறுப்பு தொடர். போல கிளி போல பேசினாள். புரைய வெய்ப்புரை தோல். ஒப்ப தாயொப்ப பேசும் மகள். உரழ முழவு உரள் தடக்கை. அன்ன மலரன்ன சேவடி. இந்த கான்செப்ட் நல்லா கவனிச்சு பாருங்க. உவமை உவமையம் ஆகிய இரண்டையும் பொருத்துகின்ற உவமை உறுப்பு வெளிப்படையாக வருவது உவமை தொடர் எனப்படும். எடுத்துக்காட்டு தேன் போன்ற மொழி. இதில் தேன் என்பது உவமை, மொழி என்பது உவமையம், போன்ற என்பது உவமை உறுப்பு. இதில் போல என்பது வெளிப்படையாக வந்திருக்கு, அதனால இது உவமை தொடர். இதனால கவனிச்சு பாருங்களேன். தேன்மொழி, இதில் உவமை உவமையம் ஆகிய இரண்டுக்கும் இடையில் உவமை உருவு மறைந்து வந்துள்ளது. இப்படி வந்துச்சுன்னா அது உவமை தொகை. இதே கான்செப்ட்ல உருவகம்னு இருக்கு. உருவகம் அப்படின்னு என்னதுன்னா, இரண்டும் ஒன்றே அந்த அளவுல சொல்றது. எடுத்துக்காட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. உவமை என்ன, உருவகம்னு என்ன, அதற்கான எடுத்துக்காட்டு அமுத மொழி, அமுதம் போன்ற மொழி, ஓகேவா? இது உவமை. இதுவே இப்படி சொன்னா எப்படி? மொழி அமுது, மொழி தான் அமுதாயிடுச்சு, ஓகேவா? இப்படி மிகுபடுத்தி சொல்றதுனால இது உருவகம். கயற்கண் உவமை. இதுவே கண் கயல் அப்படி சொன்னா உருவகம். தேன் தமிழ், இது தேன் போன்ற தமிழ், இது உவமை. இல்ல தமிழ் தான் தேனு அப்படின்னு சொல்றது உருவகம். பூவிரல், இது பூ போன்ற விரல், இது உவமை. விரல் பூ அப்படின்னா என்னது? உருவகம். மலர் போன்ற அடி, மலரடி, ஓகேவா? இது உவமை. அடிமலர் அதுனா உருவகம். முத்து போன்ற பல், முத்துப்பல், இல்ல பல் தான் முத்து அப்படின்னு சொல்றது உருவகம். விற்புருவம் உவமை. புருவவில், இது உருவகம். மலர் போன்ற பாதம் உவமை. பாதமலர் அது உருவகம். உவமை அப்படின்னா என்ன, உருவகம் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு அந்த கான்செப்ட் கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கோடிட்ட இடங்களை நிரப்புக. மான் டேஸ் மருளும் பார்வை. என்ன வரும்? மான் போன்ற மருளும் பார்வை. இந்த கோடிட்டு அந்த இடம் இருக்கு இல்லையா, அதற்கு உவமை உறுப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா போல. உவமைகளை விரிவுபடுத்துக. மதிமுகம், மதி போன்ற முகம். பவளவாய், பவளம் போன்ற வாய். விரி உவமைகளை தொகை உவமைகளாக மாற்றுக. கயல் போன்ற விழி, கயல் விழி. கிளி போன்ற மொழி, கிளிமொழி. அதாவது உவமை உருவு போன்ற போல அந்த உருவை எடுத்துட்டு எழுதுறோம், அவ்வளவுதான். அடைப்பு குறிக்குள் உள்ளவாறு மாற்றுக. உருவகமா மாற்ற சொல்றாங்க. மலர் பாதம், அது எப்படி எழுதலாம்? பாதம் மலர். அடுத்ததா விழி கயல் உருவகமா கொடுத்துருக்காங்க, இது உவமையா மாற்றணும். எப்படி மாற்றலாம்? கயல் விழி. கனிவாய், இது உருவகமா கொடுத்துருக்காங்க, இது வாய்க்கனி. அடுத்ததா உருவகமா கொடுத்துருக்காங்க, ஓகேவா? உருவகம்னா பல்முத்துன்னு கொடுத்துருக்காங்க, அது உவமையா மாற்றணும். முத்து போன்ற பல். இந்த காணொலி பதிவில் உவமை அப்படின்னா என்ன, உருவகம் அப்படின்னா என்ன, இந்த இரண்டுக்கும் உள்ள வேறுபாடு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த காணொலி பதிவில் உங்களுக்கு எதனா சந்தேகம் இருந்துச்சுன்னா இந்த காணொலி பதிவில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதற்குண்டான ரிப்ளை நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். இந்த காணொலி பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த காணொலி பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.